நம்மை கூடாமே மாற்றுவார். அப்போ எந்த வழியில போனோம்? நம்ம ஆவிக்குரிய வழியில போனோமா பூமிக்குரிய வழியில போனோம்? ஆவிக்குரிய வழியில நல்லவா இருக்கு. ஆவிக்குரிய வழியில என்ன நல்லது? சாப்பிட்டா இப்போ சக்கரை பூமிக்குரிய வழி, வேப்பல எதற்குரிய வழி? ஆவிக்குரிய வழி. ஆவிக்குரிய வழியை கூட கசக்கும், இன்னைக்கு அது நம்ம பூமிக்குரிய இவரை கூட திதிக்கும். அது போலதான் மனுஷனுக்கும் வாழ்ந்து கொண்டு வருது. நம்ம எதற்குரிய நீதியை சரி கட்டணும்னா நம்ம வந்து ஆவிக்குரிய வழிகளிலே நம் நீதியை சரி கட்டணும். பூமிக்குரிய பாதையை நடந்தா பெரிய கெட்ட பழக்கங்கள் எல்லாம் சொல்லி தருது. பெரிய கெட்ட பழக்கங்கள் எல்லாம் சொல்லி தருது. அது இருக்கக்கூடாது. பூமிக்குரிய பாதையில போகாம ஆவி இப்போ 2 வழி இருக்கு. ஒரு வந்து நல்ல ஒரு வழியா இருக்கு. ஒரு வழி வந்து கல்லும் இதுவும் உள்ள அது இப்போ ஆவிக்குரிய வழி ஃபுல்லா இருக்கிற வழி. இப்போ பூமிக்குரிய நல்ல சமாதானமா இருக்கு. இது 2 நம்ம எதை கொண்டு போனா ஆவிக்குரிய வழி தான் போகணும். அந்த உள்ளதான் தாண்டி போனதான் பரலோகத்துல ராஜ்யத்தை கூட போக முடியும். அப்படியே நம்ம வந்து சாதாரணமாக போக முடியாது. அந்த பரலோகத்துக்குள்ள ராஜ்யத்துக்குள்ள போகிறதுக்கான கிருபையை பெற்றுக்கொள்ளும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நாம் அது வழியாரு ஏன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல போகிறோம்னா ஆவிக்குரியதுல போனா பரலோகம் சும்மா பண்ணி ஆனா பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல போனா நமக்கு இன்பமா இருக்கும், திதிப்பா இருக்கும். பரலோகத்தை போவதே தெரியும். அதே இப்பத்துல இருந்து நம்ம உள்ளான ஒரு இதுல போறோம், ஒரு பாதையில போகலாம், நம்ம கண்டிப்பாக தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னொரு பரலோகம் என்ன கிடைக்கும்? பரலோகம். நிரந்தரமா இருக்க ஒரு நிரந்தரம் பரலோகம் தான். நம்ம பரலோகத்துல வாசமா இருக்கணும்னா பரலோகத்துல வாசமா இருக்கணும்னா நமக்கு தேவையானது நல்ல பாதை. ஒரு நல்ல பாதையிலே நம்ம பிரவேசிக்கணும். அந்த நல்ல பாதை கல்லு புல்லு இருக்கிற பாதை. அதுவே இந்த பிசாசுடைய வழிகளில பூமிக்குரிய வழிகளில சென்றா சமாதானமா இருக்கும், சாஃப்டா ஈஸியா போயிடும். ஆவிக்குரிய வழியில சீக்கிரமா போக முடியாது. ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய வழியில சீக்கிரமா போக முடியாது. அடுத்த பிசாசு சொல்லுவான், என் வழியில வா, அவழியில போகாத கெட்டதுன்னு சொல்லிட்டு பூமிக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள வா, நீதியை சரி கட்டாத, என்ன பண்ணாத நீதியை சரி கட்டாத, இதுக்குள்ள வா, இன்பமா இதுக்கு நம்மள மயக்கலாம். சாதாரண பண்ற மயக்கலாம். அப்படி மயக்க நம்ம என்ன பண்றோம்? போயிருக்கோம். நீதியை சரி கட்டுகிற பாதையாக அந்த பாதைக்குள்ள நடந்து என்ன பண்ணுவோம்? நம்ம ஆசீர்வாதம். ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாத கூட ஆனா பிச்சைக்காரர் பாருங்க, அவன் வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கல, புகழை பெற்றுக்கொள்ளல. ஆனா பல்லவத்துல புகழை பெற்றுக்கொண்டான், நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா ஐஸ்வர்யவான் எப்படி பண்ணான்? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றான், பூமிக்குரிய புகழை பெற்றான். ஆனா பல்லவத்துல புகழை பெற்ற ஆசீர்வாதத்தை யார் பெற்றது? பிச்சைக்காரர் தான் பெற்றான். நீதியை ஒரு பிச்சைக்காரங்க இருக்கிற அந்த மனசுல பிச்சைக்காரங்க நம்ம நினைச்சுட்டு தாழ்மையா போறோம்னா நம்ம கண்டிப்பாக பல்லவம் ராஜா பல்லவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் தாழ்மையாக அந்த நீதியை சரி கட்ட, நீதியை சரி கட்டி பிரகாசிக்கணும். நீதியை நம்ம சரி கட்டினாலே பிரகாசிக்க முடியும். சூரியன் வந்து எப்போ வரும்? காலையில வரும். அதுவே
மப்பா ஒரு மேகம் மட்டும் மச்சம் வருமா மஞ்சள் அது போலதான் நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும்னா நம்ம என்ன ஆயிடுவோம் வந்து அந்த சூரியனை மறைச்சிட்டோம் அதே நம்ம ஆயுக்குரிய ஆசீர்வாதம் பிரகாசம் அல்லேலூயா இது மத்தேயு 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா இந்த நம்ம என்ன வரப்போற பூமிக்கு வெளிச்சமானது மைக்கி போட்டு ஒரு லைட் வெளிச்சம் அந்த லைட் இந்த லைட் பியூஸ் பென்ஸ் வச்சிருக்கோம் தெரியுமா அவ்வளவுதான் சுற்றி தட்டி தட்டி பார்த்தாலும் அது காலை புரிஞ்சு விட்டதுக்கு அது போயிடும் இப்போ அந்த பீஸ் தான் தெரியுது இப்ப சுற்றி தட்டோட தெரியும் ஆனா அது அந்த சுற்றி இல்லாம அந்த லைட் மட்டும் மட்டும் தெரியாது அது போலதான் நமக்குள்ள ஒரு சுற்றி இருக்கு அந்த ஆவிக்குரிய சுற்றி நம்மளுக்குள்ள அதுக்குள்ள போனதான் நம்ம என்ன பண்ணுவோம் வெளிச்சமா இருக்கும் இல்ல வெளிச்சமா இருக்க முடியாது வெளிச்சமா இருக்கிறோம்னா நம்ம ஒரே ஒரு சுற்றி வேணும் நம்ம அந்த சுற்றிக்குள்ளாக நம்ம அந்த சுற்றி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் பல்லவராஜனுக்குள்ளாக செஞ்சிருவோம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அப்படியே கண்களை மூடி வேற கருத்து இருக்க வேண்டாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அந்த நீதியின் சரி கட்டுகிற பாதையை நாம் நடக்கிறதுக்கான திறமை நீதியை சரி கட்டுகிற திறமையை எங்களுக்கு காரணம் இந்த நீதியின் பாதையில நாம் நடக்க செம்மையான வழியில் நாம் நடக்க நடத்தும் ஆராதனை ஆராதனை Hallelujah.